இந்தியாவின் தேசிய விலங்கு புலி என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்ததுதான். புலி அதன் வலிமை, சுறுசுறுப்பு மற்றும் ஒப்பிட முடியாத வேட்டை திறமைக்காக கொண்டாடப்படுகிறது. ஆனால் நமது அண்டை நாடான பாகிஸ்தானின் தேசிய விலங்கு எது என்பது பலருக்கும் தெரிந்திருக்காது. மார்கோர் என்ற விலங்குதான் பாகிஸ்தானின் தேசிய விலங்கு. இது ஒரு அரிதான மற்றும் கம்பீரமான மலையாடு. இது அதன் அற்புதமான சுழல் கொம்புகள் மற்றும் கரடுமுரடான நிலப்பரப்புகளில் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் திறன் ஆகியவற்றுக்காக அறியப்படுகிறது. மார்கோர் மலையாடு அதன் விசித்திரமான தோற்றம், வலுவான உடல் அமைப்பு மற்றும் சுழல் கொம்புகளுக்கு பெயர் பெற்றது. பாம்புகளை தாக்கிக் கொள்ளும் இதன் திறன் காரணமாக இது இன்னும் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. பாகிஸ்தானின் உள்ளூர் கூற்றுப்படி மார்கோர் பாம்புகளை தாக்கி அவற்றை அதன் வாயால் கடித்துக் கொள்கிறது. இந்த தனித்துவமான பண்புதான் பாகிஸ்தானின் உளவு நிறுவனமான ISI மார்கோரை அதன் சின்னமாக ஏற்றுக்கொள்ள வழிவகுத்தது. மார்கோர் என்ற பெயர் பாஷ்டோ மொழியில் இருந்து உருவானது. பாம்பு உண்பவர் அல்லது பாம்பு கொல்லி என்பது இதன் அர்த்தம். மார்கோர் அதன் சக்தி வாய்ந்த கொம்புகள் மற்றும் பற்களால் பாம்புகளை விரைவாக கொன்று விடுகிறது. மேலும் அதன் வாயில் இருந்து உருவாகும் நுரை பாம்பு விஷத்தை முறித்து விடுகிறது என்று நம்பப்படுகிறது. இதனால் மார்கோர் வசிக்கும் பகுதிகளில் பாம்புகளின் பெருக்கம் இருக்காது என்கின்றனர் உள்ளூர்வாசிகள். மார்கோரின் உடல் அமைப்பு குறிப்பிடத்தக்க அளவில் வலுவானது. சுமார் 6 அடி உயரம் வரை வளரக்கூடிய மார்கோரின் எடை 100 கிலோவுக்கும் அதிகமாக இருக்கும். முகத்தில் இருந்து வயிறு வரை நீளமாக வளர்ந்திருக்கும் தாடி மார்கோருக்கு ஒரு கம்பீரத்தை வழங்குகிறது. வலிமையான உடலமைப்பு, பாம்புகளை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் தனித்துவமான தோற்றம் ஆகியவை மார்கோரை பாகிஸ்தானின் தேசிய விலங்காக ஆக்கியுள்ளன. புலி நமது நாட்டிற்கு பெருமையின் சின்னமாக இருப்பது போல மார்கோர் பாகிஸ்தானின் தேசிய பெருமையாக நிற்கிறது.